ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு பாலாஜி வேணுகோபால் டைரக்ஷன்ல குமார சம்பவம் அப்படின்னு ஒரு படம் வெளியாச்சு. இந்த படத்துல குமரன் தங்கராஜன், பாயல் கிருஷ்ணன், பாலசரவணன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பேரனா இருக்கக்கூடிய ஒரு ஜிஎம் குமார், அவருக்கு பேரனா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ குமரன். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதுக்காக தயாரிப்பாளர்கிட்ட போய் அந்த படத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த தயாரிப்பாளரும் ஓகேப்பா நான் அந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குடும்பத்திலேயே, அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்தாளர், அதாவது சமூக போராளியா அந்த குடும்பத்துக்குள்ள ஜாயின் பண்ணவர் தான் குமரவேல். அவர் தான் இந்த படத்துல வரதனா நடிச்சிருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரே ஒரு வேலை தான். எங்க தப்பு நடந்தாலும் உடனடியாக தட்டி கேட்கறது, எங்க ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக போய் களத்துக்குள்ளேயே இறங்கி அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்யக்கூடிய அந்த கேரக்டரை அந்த குடும்பம் அவர் முதற்கொண்டு எல்லாருமே இருக்கிறாங்க. குறிப்பா அவங்க தாத்தாவும் அவங்க பொண்ணான ஹீரோவோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் 3 பேர் மட்டும்தான் அவங்கள பாதுகாக்கிறாங்க. மற்றது எல்லாருமே அந்த பொண்ணோட தங்கச்சி அக்கா வீட்டுக்காரரும் சரி, அக்காவும் சரி, மற்ற இருக்கிற எல்லாரும் ஹீரோவும் சரி, எல்லாருமே அந்த வரதன் கேரக்டரை வெறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இப்போ அந்த காரணத்தை பற்றி சொல்கிறேன். இவர் இந்த படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் ஒத்துக்கலை. இவருக்கு ஒரு சின்ன ஒரு கலக்கம் ஏற்படுது. இந்த படத்தை எப்படியாவது நம்ம எடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிக்கின்னு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா கிட்ட போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை விற்று காசு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு படம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆரம்பத்தில் ஒத்துக்காத நம்ம ஜிஎம் குமார் ஒரு காட்டத்தில் சரிப்பா நான் இந்த வீட்டை நான் ஒத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயில் எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செத்து போனவர் உயிலில் ஒரு பங்கு வரதனுக்கு எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரில் சொல்லிடுறாரு. அந்த வரதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் அண்டி பிழைக்க வந்த ஒரு வாடகையாளர் தான் அந்த வரதன். இதுக்காக நம்ம தாத்தா இவ்வளோ பெரிய சொத்தை அவருக்கு ஒரு பாதி எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்போ அந்த வரதனும் செத்து போயிடுறாரு. அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான், யார் கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற காரணம் தான் இந்த படத்தினுடைய மொத்த கதையும். குமார சம்பவம் அப்படின்னு ஒரு படம்னா என்னன்னா, குமரன் அவர் பேரு, அவர் என்ன சம்பவம் பண்றாரு அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதை. உண்மையிலே இந்த படம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான படம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க தாராளமா போய் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் நீங்க ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குண்டான கதை தான் இது. ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் இவங்க ஜவ்வா இழுத்துருப்பாங்க. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு மீதி எல்லா சீனும் நீங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த குமார சம்பவம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கு லேட் ஆகி போச்சு, என்னடா இது இவ்வளோ போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் பொறுமை இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு இந்த படம். குறிப்பாக அந்த போலீஸ் கேரக்டராக வரக்கூடிய ஒரு லஞ்சம் கேட்கறதுலும் சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்குள்ளேயே சில விஷயங்கள் நடக்கும். அவங்க மாமா தான் கொண்டிருப்பாரா அந்த வரதனை, இல்லை வேற யாராவது கொண்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை எல்லாத்தையும் தாண்டி அந்த போலீஸ்காரர் தான் எல்லா வேலையும் பண்ணியிருப்பாரா. நிறைய பேருக்கு அந்த படத்தில் சந்தேகப்படுவாங்க. ஆனால் சந்தேகப்படும்படியா இருந்தவங்க யாருமே அந்த கொலை பண்ணல. அது குறிப்பாக வேற ஒரு ஆள் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும் போதே உண்மையிலே சஸ்பென்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வரலுமே இவங்க அந்த காரணத்தை சொல்றதே கிடையாது, யார் கொண்டாங்கன்னு. ஒரு விஷயத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அந்த சொத்தை பிரிக்கிறதுக்காக இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடாம விட்டுட்டாங்க. கிளைமேக்ஸில் தான் அந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷனோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் அந்த படத்தில் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஹீரோவும் கூட இருக்கிறவரும் சேர்ந்து தான் இந்த படத்தில் அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு படம். ஆனால் இருந்தாலும் போர் அடிக்கலை. படம் நல்லா தான் இருக்குது. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த குமார சம்பவம் படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படம் நம்ம ரேங்கில் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த குமார சம்பவம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.